மாப்பிள்ள எங்க உங்க அப்பா ஆளே காணோம். எதனா திட்டுன்னு வர போயிருப்பான், வருவான் இரு. மாப்பிள்ள உங்க அப்பா எதனாவது வயிட்டா தூக்கின்னு வந்தா எடுத்துன்னு ஓடிடலாம்டா. வயிற்றான எடுத்துன்னு வர போறான், செங்கல் தான் எடுத்துன்னு வருவான். நீ வேற வயிற்று வச்சுல கலப்பாதடா. சரி இரு, நான் எடுத்துன்னு வருதுன்னு பாக்கலாம். யாரு எவனாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதா? இட்டு போய் உன் தம்பு. மாப்பிள்ள பேகு மைக்கலாங்குதுடா. ஏய் திட்டு மூஞ்சிங்களா, இங்க பாத்தீங்களா என்னென்ன எடுத்துன்னு வந்துக்கிறேன்னு? திடீர்னு வந்துட்டு நீ எங்களை திட்டு மூஞ்சின்ற. அந்த ஆள் அப்படித்தானே பேசுவான். ஏய் உங்க என்ன எடுத்துன்னு வந்த குடு. ஏண்டா கஷ்டப்பட்டு நான் எடுத்துன்னு வந்து ஈஸியா கேக்குறா? கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்தாரு குடியா. மாப்பிள்ள இந்த மைக் என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. இங்க பாருடா பேக்கு. பேகு மாப்பிள்ள நாக்குதுன்னு பாக்கலாம் இரு. அட குடியா. கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்த புடுங்குதுங்கள போடுகாலுங்க. யோ இரியா என்னக்குதுன்னு பாக்கலாம், ஓவர் ஆக்டிங் பண்ணாத. மாப்பிள்ள கேமராடா. கேப்பரா. அடா அடா அடா. யோ வாய்க்கிலே இப்பதான் நீ உருப்படியான வேலை பண்ணிக்கிறா. இங்க பாரு கோட்டு வரக்குது. மாப்பிள்ள எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னடா மாப்பிள்ள யோசனை? நீ கேமராமேனு, நான் பேட்டியாளரு. புரியலையா? புரியும். என்ன மாப்பிள்ள எல்லாத்தையும் மாட்டி விட்டு என்ன கேமராமேன் மாதிரி ஆக்கி விட்டா? நீ இன்னில இருந்து கேமராமேன். யோ அந்த கோட்டை குடியா. என்ன பண்ணுங்க இதுங்க ஒண்ணுமே புரியல. நீ வாய மூடிக்கினு, நாங்க ஏதோ பண்றோம். மாப்பிள்ள எப்படியா? மாப்பிள்ள நைட்ல வருவாரு புட்டு புட்டுக்கார, அதே மாதிரியே இருக்கிறடா. பொய்ப்பு தானே, எவ்வளவு இதுவாக்குறேன் நம்ம குடுகுடுப்புக்காரன்ற. சரி விடு, உண்மைய சொன்ன ஏத்துக்க மாட்டா. இப்ப என்ன பண்ண போறான்? வா என்ன பண்ண போறேன்றத சொல்றேன். ஏய் எங்கடா போறீங்க? அட இரியா. டேய் கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்ததுடா. எத்தனை வரல திடீர்னு வந்த, நான் பெருமையா பேசுற. ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்தேன், இப்படி எடுத்துன்னு போதுங்களா? மாப்பிள்ள என்ன பண்ண போறேன்னு சொல்லவே இல்லையா? சொல்றேன் வாடா. ஊர் மேல உதவாங்க வச்சுட்டு போறடா. அதெல்லாம் பண்ண மாட்டேன்டா. ஹூன்டவா மாமா ஹூன்டவா மாமா. ஹை அங்க போன ஒரு பீஸ் வருதா? நீ கம்முன்னு கேமரா மட்டும் புடி, மீதி நான் பாத்துக்கிறேன். ஹாய் ஹலோ வணக்கம். நாங்க வந்து அண்டா காக்கா சேனல்ல இருந்து வந்திருக்கோம். யார் மனசுல என்ன இருக்கு? யார் மனசுல என்ன இருக்கா? என்னப்பா இது? அண்டா காக்கா சேனல் யார் மனசுல என்ன இருக்கு அப்படின்ற ப்ரோக்ராம் நடத்துறேங்க. மாப்பிள்ள ஒண்ணுமே தெரிய மாட்டா. மூடிய கைட்டு. எங்க போட்டுறாங்க மூடியா? தெரியலடா. ஆன்சர் இது கூட தெரியல உனக்கு? இதான் மூடி. மாப்பிள்ள இது மூடியா இருந்தா கூட பரவாயில்ல, இது வச்சு செய். ஹாய் மக்களே, அண்டா காக்கா சேனல்ல முதல் ஆளா ப்ரோக்ராமுக்கு வந்திருக்காரு. உங்க பேர் என்னென்ன? பிஞ்சு கண்ணா. பிஞ்சி கண்ணா, உங்க வாழ்க்கையில நடந்த நீங்க மறக்க முடியாத விஷயம் எதனா இருக்கா? நிறைய இருக்கு. சூப்பர். நம்ம அண்டா காக்கா சேனல்ல நீங்க எதனா சொல்றதா சொல்லுங்க, அதுக்கான பரிசு நாங்க தருவோம். நான் சின்ன வயசா இருக்கும்போது மணலி என்ற பொண்ணை லவ் பண்ணேன். மணிலியா? நாடா பேர் இதா? மாப்பிள்ள இப்ப கேமரா ஆன் பண்ணிக்கோ. டேய் நீ ஓபன் பண்ணி குடுறா மாப்பிள்ள. மாப்பிள்ள இப்ப தெரிஞ்சுடா. ஓகே ஸ்டார்ட் பண்ணீங்க. மணலின்ற பொண்ணை லவ் பண்ணீங்களா? உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். 2 ட்ரிப்பு நான் ஓடி போட்டோம். ஓடி போயிட்டியா? மணலி குடுவா. ஓ ஆனா என் காதல பிரிச்சுட்டாங்க. இந்த விஷயம் இப்ப நீங்க கல்யாணம் பண்ணி இருக்க உங்க ஒய்ஃபுக்கு தெரியுமா? என் பொண்டாட்டி தெரியாது, கொன்னுடுவோம். அப்படியா? இப்ப நீங்க மணலி கிட்ட பேசுறீங்களா? அப்பப்போ ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் பார்க்க போறேன். இது தெரிஞ்சா அவன் தெரியுமா? அவ்வளவுதான் என் கதை. ஓகே பரவாயில்ல. இப்போ உங்க பொண்டாட்டி எங்க இருக்காங்க? பக்கத்துல தான் எங்க வீடு, அங்கதான் இருக்கிறா. ஹாய் மக்களே, இப்போ வந்து அவர் வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை சொன்னாரு. இப்போ வந்து நம்ம அவங்க பொண்டாட்டி கிட்ட போயிட்டு பேட்டி எடுக்க போறோம். அவங்ககிட்ட நேரத்துக்குப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேக்குறதுக்கு தான். நீங்க அது வரைக்கும் ஒஞ்சுங்க இருக்கணும். கேளுங்க கேளுங்க, அவ யார்கிட்ட பேசினான்னு கேளுங்க. அட மான காட்டவன எப்படி பேசுறான் பாரு. என் பொண்டாட்டி வரா. இதான் உன் பொண்டாட்டியா? ஆமா ஆமா. சரி போய் சைக்கிள் பின்னால ஒழிஞ்சுக்கோ. எங்க போனான்னு தெரியலையே அந்த மண்டியன். தேடி தேடி எனக்கே உழப்பு எத்து போகுது. வாங்க வாங்க வாங்க. டேய் கேமரா ஜூம் பண்றா. எங்க வர சொல்ற? ஏய் என்னத்துக்கு கேமரா எடுக்கிற? நீ ரொம்ப அழகாகிற, அதான் கேமரா எடுக்கிறேன். ஐயா ஸ்விமிங் பண்ண முடிஞ்சா சொல்றது கேளு. சுருகி போன மூஞ்சா. ஏய் என்ன பேசுற? சாரி மேடம், உங்ககிட்ட வந்து நாங்க ஒரு கேள்வி கேட்க போறோம். கேள்விக்கு பதில் சொன்னா காசு கொடுப்பியா? காசு பைத்தியம் போல இருக்குதுடா இது. குடுக்குறோம்.
அப்பனா கேளு சொல்றேன். உங்க கல்யாணத்துக்கு முன்னால நீங்க யாருன்னா லவ் பண்ணிருக்கீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாலே லவ் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பிறகு லவ் பண்ணிக்கிறேன். உனக்கு எது வேணும்? மாட்டினா கரமோ அவனாக்கா இப்படி சொல்றான், இது நான் இப்படி சொல்லிட்டியா? உங்க வீட்டுக்காரனுக்கு இது தெரியுமா? அந்த ஆள் முன்னாடியே பேசுவேன், அது கண்டுக்காது. வத்துக்கோழி மூஞ்சி அப்படியே பார்த்துனாவா? சரி, உங்க வீட்டுக்காரர் எதனா லவ் பண்ணிருக்காரா? அது உங்களுக்கு தெரியுமா? அந்த வருவாய்க்கு பையனை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? ஏதோ போனா போதுன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். அவரு சின்ன வயசுல ரொம்ப அழகா இருந்தாரம்மா. அழகா இருந்தானம்மா. அவனை நான் எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுல இருந்து மண்டத்தாம்பா அவனுக்கு. கரெக்டா தான் சொல்றேன். சரி, மணலிய உனக்கு தெரியுமா? ஏன்பா நான் என்ன சொல்றேன் நீ என்ன கேக்குற? இங்கதாங்க அந்த மோதவி. என்ன பண்ணிக்கிற? நாங்க ஒழுங்கி நின்றேன். ஏன்பா இதெல்லாம் ஏன் கேக்குற? ஏன்பா உண்மையை கேக்குறது தான்ப்பா எங்க வேலை. ஏன்பா நான் அப்பயே சொல்றேன் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு. டேய் சொல்லுவேன்டா, காசு எதுனா தரியா? காசா? என்னப்பா விஷயம்? என்ன மறைக்கிறான்? சொல்றேன் பார், எதனா தஞ்சைன்னா கம்முன்னு விட்டுருவோம். தேவையெல்லாம் வாய் விட்டு காசு கேக்குறானுங்களே. இதா கஞ்ச பிரச்சனை 100 ரூபாய் கொடுக்குறான் பாரு. குடு. நேத்துக்கடா அவன் காசு கொடுக்குறான். மணலின்ற பொம்பளைய அவர் உயிருக்கு உயிரா லவ் பண்ணாராம். போட்டு குத்துட்டானுங்களே. ஓஹோ, அதனாலதான் தூக்கத்துல மணலின்னு சொல்றான் அந்த ஆளு. இல்லம்மா மணலி ஊர்ல வேலை செய்யணும் அதை பத்தி சொல்றாங்கம்மா. என் ஐக்குண்டா இன்னும் லவ் போலியா உனக்கு? ஊட்டான வேலை போயிட்டு வரேன்னு சொன்னா. ஓஹோ, இதெல்லாம் வேற பண்றாரா துரை? ஆமாண்டி நீ ஓகிமா. எல்லாம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ண? இப்ப இதுவும் தெரிஞ்சு போச்சுல, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கா. சரி சரியா போச்சு. ஆனா ஒண்ணு, ஒண்ணு, இப்போ ஒருத்தன் எனக்கு பிரிண்ட் ஆயிக்கிறான். பரவாயில்ல, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். கர்மம் குடும்பங்களோட இதா இதுங்களை போய் பேட்டி எடுத்த போடுற நீயா? ஏய் போங்க, அட்ஜஸ்ட்னா பண்ணீங்க, வேற எதனா பண்ணீங்க போ. போதுங்க பாரு, என்ன நான் பேசிக்கினேன். நான் ஏன் ஆளை கூப்பிட்டுக்கிறேன், நீ உன் கூப்பிட்டுக்கா. சரி ச்சே, இவ்வளவு கஷ்டப்பட்டோம், வெறும் 100 ரூபாய் தான் கிடைச்சிச்சியா? சரி வா, அந்த பக்கம் எதனா பீஸ் மாட்டா பார்க்கலாம். யார் அது? நம்ம ஊர் கோட் சூட் போட்டு போறாங்க. சார் வணக்கம் சார். எஸ். அட கரை முடியுங்களே, இவங்கள கையெழுத்து கும்பிட்டேன், கை அடுப்புல விட்டு வேண்டித்தான். தனத்துல பார்த்தாடா உங்க அப்பனுக்கு. எப்போ என்ன பேசுறீங்க? அட போடுகாருங்களே, உங்களை போய் கையெழுத்து கும்பிட்டுனாடா. ஏன் எங்களுக்கு கும்பிட்டான்னா தப்பு? இவங்க தேக்குங்க, இவங்களுக்கு கும்பிடணும். சரியா, எங்க திருட்டு வண்டிக்க கேமரா மைக்கலாம். இங்க பாருப்பா, கிட்டின்னு வந்தா சொல்லாத. டேய் எங்க அப்பா திடீர்னு வந்தான். கம்முனு இருந்தாலும் முன்னாடி சொல்லாத. கோவம் எது வரைக்கும் வருது பாரு. திடீர்னு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள அங்க பாரு, குளிச்சுட்டு மாட்டி வச்சு தீன் வண்டிக்கிறாங்க சார். மாப்பிள்ள கேமரா தேடின்னு தான் வராங்க மாப்பிள்ள, உங்க அப்பனை மாட்டி விட்டுலாம் மாப்பிள்ள. சரி எப்பா என்னடா பாச பொங்குதா? இது புரிய உனக்கு எப்படி இதுன்னு அழகு பார்க்கணும்பா. இது போடு. அடடா இன்னும் சூப்பரா இருக்குது. ஒண்ணு புரியலையா? அவ்வளவு நல்லா வாக்குது. அவ்வளவு சூப்பரா இருக்குது. டா கேமராவை மாட்டி விடு மாப்பிள்ள. நாங்க எல்லாம் வாழ நீ செய்யும் தேகம். ஐயோயோ ஐயோ ஐயோ ஐயோ. டாடா இதே குடுறா. இன்னைக்கு உன் கதை அம்பேலி அம்பேலி. அம்பேலுன்றான். அதெல்லாம் ஒண்ணே இல்ல, நீ மாட்டு. வேற லெவலு. போலீஸ் வருதா? எதனா கேட்டா எல்லாம் எந்துன்னு சொல்லு. சார் இதே சார். நாங்க இதே தான். மாப்பிள்ள அவங்களுக்குள்ள பேசிக்க போறாங்க, நீ நடுவுல போடுற. ஏய், அவங்க ஏதோ கேக்குறாங்க, பதில் சொல்றான், அது கூட சொல்லக்கூடாது. சார் நீங்க எதா இருந்தாலும் கேளுங்க சார், அவரே சொல்லுவாரு. யோ இந்த கேமரா கோட்டு மைக் எல்லாம் யாத்தியா? சொல்லு. எல்லாம் எந்துதான். சரி வா. எங்க சார்? எங்களுக்கும் இதே மாதிரி வேணாம், வந்து வாங்கி கொடுவா. அது வந்து எனக்கு தெரியாது, விடுங்க. போங்க அவர் வாங்கி கொடுப்பாரு, இட்டுமாங்க. வாங்கி கொடுப்பனா? நன்றா திடீர்னு வந்து நெக்கலா பேசுற. வந்தனா டேய் மாப்பிள்ள, எங்க அப்பனை கூட்டின்னு போறாங்கடா. போட்ட ஊரா கொஞ்ச நாள் இருக்கட்டும். டேய் டேய், போட்டு விட்டீங்களா பாவீங்களே. சார் ரொம்ப மோசக்காரன், பாட்டு அடிங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எவ்வா இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரமே தீந்துச்சு.